Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி 2023ல ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் ஹிப்னாட்டிக் அப்படிங்கிற படம். ஸோ நம்ம கரண்ட் பேட்மேனான பென் ஆஃப்லெக் இந்த படத்துல வந்து லீடிங் ரோல்ல நடிச்சிருப்பாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கதை அப்படின் போது படத்தோட ஹீரோ நம்ம பென் ஆஃப்லெக் இந்த படத்துல ஒரு சிபிஐ ஏஜென்ட் அண்ட் FBI ஏஜென்ட். ஸோ அவரோட குழந்தை காணாம போய் 4 வருஷமாச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியிலையும் இருக்காரு நம்ம பென் ஆஃப்லெக். எதுக்காக வந்து சைக்காட்ரிஸ்ட்டை கொஞ்சம் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அதே சமயம் அவங்க போலீஸ் இதில் வந்து அப்படியே ஒரு பேட்ரோல்ல இருக்கும்போது அவங்களோட அந்த வாக்கி டாக்கில ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்க பேங்கை வந்து யாரோ ஒருத்தங்க திருட போறாங்க அப்படின்னு சொல்லி. திருடனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பேங்குக்கு போறாரு. பட் அவரால் அதை வந்து கண்ட்ரோல் முடியல. அந்த திருடன் பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையுமே ஹிப்னாட்டிக் மூலமா அவன் நினைக்கிற எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறான். அதை பண்ணிட்டு அந்த வில்லன் தப்பிச்சும் போயிடறான். இப்ப ஹீரோ அந்த வில்லன் எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, ஒரு ஹிப்னாட்டிக் பண்ணக்கூடிய ஒரு வில்லனை எப்படி ஹீரோ வந்து பிடிக்க முடியும், அவன் யாரும் என்ன பண்ணாலும் ஈஸியா ஹிப்னாட்டிக் மட்டும் அவன் பண்றதை நினைச்சதை பண்ணிட்டு போயிடுவான்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் அந்த பரபரப்பான சம்பவம். இப்போ அந்த படம் ஹிப்னாட்டிக் அப்படின்னு படத்துக்கு டைட்டில் வச்சுட்டு நம்மள 1.5 மணி நேரம் உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த படம் நீங்க பார்க்கும்போது அந்த படத்துல இருக்கிறவங்கள ஹிப்னாட்டிக் பண்ண மாட்டாங்க. படம் பார்க்குற நம்மளே ஹிப்னாட்டிக் பண்ற மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்டோரியே இருக்கும். அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா அந்த ஸ்டோரியோட அந்த மேக்கிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்தை 2 விதமா நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிக்கிறது எல்லாமே நமக்கு ரியலா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அது எல்லாமே எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத ஹிப்னாட்டிக் மூலமா அதை எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே ஹீரோயினி படத்துல ஹீரோ கிட்ட ஒரு டயலாக் சொல்லுவாங்க, நீ பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு. ஸோ படம் பார்க்குற உங்களுக்கும் அதே தான் தோணுதோ, நீங்க பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு விஷயம். இந்த படத்துல எனக்கு பிடிச்சது பென் ஆஃப்லெக்கோட ஆக்டிங். ஒரு சிபிஐ ஏஜென்ட், அதே மாதிரி ஒரு அம்மா ஒரு குழந்தையும் வைஃபை இழந்த ஒரு கணவன், இப்படின்னு 2 விதமா சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ இறுதியில அவர் யாரு, இவங்க எப்படி எல்லாம் அந்த ஹிப்னாட்டிக் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்த வந்து ரிவீல் பண்ற இடம் பயங்கர ட்விஸ்டா இருக்கும். படத்தோட இன்டர்மிஷன்லேயே வந்து ஒரு பயங்கரமா வந்து, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் படத்தோட ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்தா பயங்கரமா ஒரு ட்விஸ்ட்டை வந்து அப்படியே அவுத்து விட்டே போவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல, குறிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ அப்போ கூட நான் இது வந்து அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல உட்காந்தேன். அப்போ கூட நம்மளை ஹிப்னாட்டிக் பண்ணிட்டானுங்களேப்பா அப்படின்னு படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸை அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு படத்தோட டைரக்டர். அதே மாதிரி இந்த படம் இட்ஸ் ஒரு ஓப்பன் எண்டிங். பிகாஸ் இந்த படத்துல வில்லன் இருப்பாரு, அவர் இறந்த மாதிரி நமக்கு காமிப்பாங்க. ஸோ படம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இந்த வில்லன் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ எஸ் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் டெஃபினட்டா இருக்கு அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு லீடிங். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் அந்த எல்லாருமே, ஹீரோயினி ஆகட்டும், இந்த குழந்தை அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயினியும் ஆகட்டும் ஹீரோ ஆகட்டும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல எனக்கு பிடிச்சது VFX அண்ட் இந்த படத்தோட கேமரா சினிமாட்டோகிராஃபி. இது 2 VFX பயங்கரமா இருக்கும். ஒரு சின்ன இடத்துல கூட இது வந்து VFX பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு VFX பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒரு பேக் போன். அண்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, ஒரு பைக்ல ஒரு சேசிங் சீன் இருக்கு. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமா ஃபைட் இருக்கு. இதுல எல்லாமே சும்மா நார்மலா ஒரு கேமரா வச்சு ஷூட் அப்படின்னு இருக்காம ஹிப்னாட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமரா ஹிப்னாட்டிக்கா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாத ஒரு படம் அப்படின்னு இந்த படத்தை டெஃபினட்டா சொல்லுவேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ்ல காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரொமான்ஸ் ஆஃப் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்க ஒரு சின்ன ஒரு ரொமான்ஸ் இருக்கும். ஸோ அதை தவிர இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஹாலிவுட் படம். அண்ட் இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கு. அஃபிஷியலி இந்த படம் உங்களுக்கு வேணும்னா நீங்க Amazon Primeல போய் பார்த்துக்கலாம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து 16 மில்லியன் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இந்த படம் வந்து படத்தோட பட்ஜெட் 58 மில்லியன். ஸோ அதை தாண்டி 16 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டு கொடுத்த படம். ஸோ இது ஒரு வின்னிங் மூவி அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் IMDbல இந்த படத்துக்கு ஒரு 5.7 ஒரு 5 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ
டெஃபினட்டா இட்ஸ் ஒரு விக்டரி மூவி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். டெஃபினட்டா போய் பாருங்க. நீங்க ஒரு பென் அஃப்லெக்கோட ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஹிப்னாட்டிக் மூவிக்கு, ஒரு த்ரில்லர் மூவிக்கான ஒரு ஃபேனா இருந்தாலும் டெஃபினட்டா இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தோட. பிகாஸ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து பயங்கரமா மேக்கிங் பண்ணிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும் கருத்தை மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸ் இல்லைன்னா ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.